Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். புகைப்பிடித்தலை தூண்டுவதும் ஊக்குவிப்பதும் இக்கதை மற்றும் கதாபாத்திரங்களின் எண்ணம் இல்லை. தமிழகத்தில் நாளொன்றுக்கு 3 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக தேசிய ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டில் மட்டும் 485 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். இதில் 42 பேர் சென்னையிலும், 32 பேர் விழுப்புரத்திலும், 11 பேர் கோவையிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களுக்கு உட்பட்டவர்கள் 82.41%, 19 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் 19.36% 15 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. இதைத் தொடர்ந்து வளர்ந்து வரும் இக்குற்றங்களை தவிர்க்க காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பது மக்களிடையே பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அப்படியா? சரி மாப்பிள்ள, இன்னைக்கு திலீப் ரிலீஸ் ஆமே. அப்படியா? மாப்பிள்ள, இதுதான் இந்த என்ன வர சொன்ன, இன்னும் ஆளை காணும். சரி மாப்பிள்ள, இப்போ கால் பண்ணு, ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. ஹலோ அண்ணே, எங்கே இருக்கீங்க? நான் ஸ்பாட்லாம் நிற்கிறோம். வெயிடா, அங்கே தாண்டா வந்துட்டுருக்கேன். சரிண்ணே. எங்கடா வர? இன்னும் ஆளக்கணும். அண்ணே, இன்னைக்கு திலீப் ரிலீஸு. உங்களை தான் போட போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். என்ன போட போகிறானா? அதுக்கு முன்னாடி நான் அவனை போடுறேன்டா. அவன் என்ன அந்த எட்வின் நாயை போட தாண்டா போயிட்டுருக்கேன். இவ்வளோ நாள் என்னை உள்ளே வச்சதுக்கு அவனை மொத்தமாக வச்சு செய்ய போகிறேன்டா. சரி வை.
காலங்காத்தாலே வந்து சேர்றாங்க பாரு நமக்குன்னு. போகுது பாரு, இதை பார்த்தாவே அக்யூஸ் மாதிரி தான் இருக்குது. அவன் போகிற விடியா. யோ சீக்கிரமாக கூட்டத்தை கிளியர் பண்ணுற வழி பார்ப்போயா. இன்ஸ்பெக்டர் வந்தால் கத்துவார். கத்துவாரா? யாரையும் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது? இல்லமார சார் தான். வேற யாரு? சார் கொஞ்சம் ரஃப்பான ஆளியா, பார்த்து பேசு. மச்சான் என்ன கலர்ஸில் வரான்? இவெல்லாம் போலீஸ்காரனா? இந்த காலத்தில் எவன்டா ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறான்? சார் என்னையா காலங்காத்தார நாசன்ட்டு என்னையா டாடி? சார் மாலை போட்டிருக்கேன் சார். மாலை மயிருண்டு யாரையா முத பார்த்தது? இவன் தான் சார். இங்கே வா. காலையில் காலேஜ் போனேன் சார். இப்போது யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு சார். பக்கத்தில் போய் பார்த்தா ரத்தமாக இருந்துச்சு. அப்புறம் பயந்துட்டு போலீஸ் கால் பண்ணிட்டேன் சார். வேறு எதுவும் தெரியாது. இல்லை கூப்பிட்டா ஸ்டேஷனுக்கு வரணும், புரியுதா? யார் யார் சார்? விசாரிச்சிட்டேன் சார். அவன் பேர் திலீப்பு. சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவன் பெரிய ஆளாக இல்லை சார். அவன் இந்த ரைஸ் மில் வச்சுருக்கான்ல சார், டேவிட்டு, அவன் மகன் எட்வினோட சுற்றிட்டு இருப்பான் சார் அவன். ஆமாம் சார். ரீசெண்டாக சின்ன பொண்ணை ரேப் பண்ண கேஸில் எட்வினுக்கு பதிலாக திலீப் உள்ளார போயிட்டான் சார். வெளியே எடுக்கிறேன்னு எட்வினை ஏமாற்றிட்டான். அந்த பகையாக தான் சார் இருக்கும். என்ன சொன்ன? இல்லை சார், இந்த எட்வினை நீ ஃபார்மாட்லாம் முடிச்சுட்டு எட்வின் விசாரிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வா. ஆல்பர்ட்டு நீ என் கூட வா. சார் ஏய் கிளம்பு கிளம்பு. என்னையா அது கேஸு? எப்போ பார்த்தாலும் கொலை கொள்ளை ரேப்புன்னு. ச்சே. காலைல நியூஸ் பார்த்தீங்களா சார்? 4 பொறுக்கி பசங்க காசுக்காக பொண்ணுங்களை கூப்பிட்டு போய் தப்பாக வீடியோ எடுத்து போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க சார். எல்லாம் பெரிய எடுத்த பசங்க. எப்படியும் வெளியே வந்துடுவாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் நம்மள்ட்ட மாட்டினீங்க. வச்சு வச்சு வெடுத்துடலாம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலையனு சிறுவிரல் படப்பட துடிக்குது. எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். பேசிட்டு இருக்கேன், உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா? உங்க அம்மாட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சார் கான்ஸ்டபிள் கணேஷ் கால் பண்ணுறேன் சார். சொல்லியா? யோ என்னையா சார் ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது? தெரியலையா என்னென்ன டவர் ப்ராப்ளமாக இருக்கும். சொல்லு. யோ இந்த எட்வின் மிஸ்ஸிங்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறேன் நம்ம ஸ்டேஷனில். எட்வின் மிஸ்ஸிங்கா சார்? எட்வின் மிஸ்ஸிங்கா சார்? குடியா ஃபோனு. என்னது மிஸ்ஸிங்கா? ஆமாம் சார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த மாதிரி பிள்ளைய பற்றதுக்கு அவன் அப்பனை தான் தூக்கி உள்ள வைக்கணும். அவனே ஒழிச்சு வச்சுட்டு ஃப்ராட் வேலை பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ முதல் அவன் வீட்டை வாட்ச் பண்ணு. ஓகே சார். கொஞ்சம் இருங்க சார், வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார்.
சொல்லியா? சார் எட்வின் வீடை வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சந்தேகப்பட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஒன்று சார், மீடியாக்காரங்க மட்டும் நம்மளை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. எந்த கேஸையும் சரியாக முடிக்கிறது இல்லைன்னு. சரியா விடு, பார்த்துக்குவோம். நீ இப்போ வீட்டு கிளம்பு. வேணாண்டா, நான் யாருன்னு தெரியாம நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. டேவிட் மாயந்தாடா நீ. பெரிய யோகிய மாதிரி பேசுற. யோகிய பாயல, வாய் மூட்டா நாய. விட்ரு. அப்பா அப்பா, எவ்வளோ ஆசையோட ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அப்படி பிடிச்சிடலாம் செஞ்சு கல்யாணம் பண்ணணும் பல கனவோட இருந்தா உன்னை மாறி ஒரு நாய் இப்படி செஞ்சுட்டு போவீங்களாடா? உங்க அப்பா நான் அத்தை உன்னை கண்டிச்சு சரியா வளர்த்துருந்தா நீ ஏன்டா அப்படி இருக்க போற? பெற்ற தாய் கொண்டு பார்த்துலடா, அவ என் தேவதடா, என் குழந்தைடா. எப்படிலாம் அழுதுப்பா. அந்த பிஞ்சு உடம்பு அப்படி செய்ய எப்படி மனசு வந்தது? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்கள் பொண்ணை யாருன்னு எனக்கு தெரியாது சார். என் பொண்ணை எதுவும் பண்ணல சரி, ஆனால் பொண்ணை தொட்டி இல்லை, சேதச்சிட்டு இல்லை. ஒன்னெல்லாம்
நீ பொண்ணு அப்படி பண்ணணும் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஐயா. இந்த வேலையில இருந்து என்ன பிரயோஜனம்? வேலையே வேணாம் ஐயா. சார், உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி காரணத்துக்காக வேலை விட்டு போயிட்டா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள சும்மா விட முடியாது சார். அதுக்கு நீங்கள் வேணும். சார், இருட்டுப்பாலம் பக்கத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி போட்டு போயிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். பொண்ணை சீரழிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு காம வெறி பிடிச்ச மிருகத்துக்கும் அவனை வேட்டையாட ஒருத்தன் வருவான்ற மரண பயம் எப்போவுமே இருக்கணும்.